உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிகமாக குரல் கொடுக்கும் நடிகை பார்வதி திருவோத்து தனக்கு வந்த கொலை மிரட்டல் குறித்து பேசியிருக்கிறார். அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, சொல்லரும் நடிகை பார்வதி திருவோத்து அவங்கள பத்தி தெரியுமா? இந்த தங்கலான் படத்துல நடிச்சிருப்பாங்களே, மினிக்கி மினிக்கி. தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்டேன். அவங்க என்ன படத்தில் நடிச்சிருப்பாங்க, என்ன பாட்டு பாடியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. உன்னை பாடவும் நான் சொல்லலை, சரியா? தெரியும். அவங்களுக்கு இப்போ என்னாச்சு? அதாவது அவங்களுக்கு வந்து கொலை மற்றும் பாலியல் மிரட்டல் வந்ததாக வந்து அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம்தான் வந்து இப்போ அதிகமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அருண் சொல்கிற, உண்மையாவா? ஆமாம், அதோட டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. நடிகை பார்வதி திருவோத்து கேரள நடிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து 38 வயசாகுது இப்போ. ஆனால் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. பூ அப்படிங்கிற படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரீச் கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ நீ சொன்ன மாதிரி தங்கலான் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அந்த நடிப்பு எல்லாராலையுமே பாராட்டப்பட்டது. இப்படி அடுத்தடுத்து தொடர் வெற்றி படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை பார்வதி திருவோத்து அவர்கள் அந்த நடிப்பு மட்டும் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சமூக பிரச்சனைகளுக்கு அடிக்கடி குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா இந்த பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகள், சமூக நீதி பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இவங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே குரல் கொடுப்பாங்க. இதுக்காகவே இவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லையா, அவங்களுக்கு அதனால் நிறைய எதிர்ப்புகளும் வருதான், அதனால் நிறைய பட வாய்ப்புகளும் வருதான். அது மட்டும் இல்லை, இந்த கொலை, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டலும் வருது அப்படிங்கிற மாதிரியான பகீர் தகவலை தான் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. வித்யா, நடிகை பார்வதி திருவோத்து அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேரளாவில் 2017 ஒரு நடிகை வந்து கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட விவகாரம் ரொம்ப வைரலாக போச்சு. அந்த வழக்கு வந்து இவங்களோட வாழ்க்கையே டோட்டலாக திசை திருப்பிடுச்சான். அந்த வழக்கு இவங்களோட வாழ்க்கையை திசை திருப்பிடுச்சு. இது வந்து அதுக்காக இவங்க குரல் கொடுத்து அந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கி இவங்க வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்களாம். இவங்களோட கெரியர், அதாவது திரைப்பயணம் சொல்லுவோம்ல, அந்த திரைப்பயணமே ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க. எதனாலன்னா நிறைய உச்ச நட்சத்திரங்களோட நடிக்க முடியாமல் போயிடுச்சான். பெரிய பெரிய டேரக்டர்களோட பட வாய்ப்பு இவங்களுக்கு பறி போயிடுச்சான். இந்த மாதிரியான திரைத்துறையில் அவங்களுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் மேலே இவங்க அதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கு வந்து கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மிரட்டல்களுமே வந்திருக்கு போல. சரி அருண், அதெல்லாம் இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி போனாங்க? அதாவது அவங்க ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு பெரிய ரீசனாக சொல்கிறது என்னன்னா, அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான், சரியா? அவங்களுக்கு அவங்க பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா 2 பேரும், அவங்க 2 பேருமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்டேக்கர் மாதிரி கூடவே உட்காந்து நிறைய விஷயங்களை பேசுறது, சமூக ஊடகங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கேர் பண்ணிக்காம ஆஸ் யூஷுவல் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு அப்பா அம்மா என்னென்னலாம் பேசுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே அவங்க பேசுறது. ஆமாம், அப்படி மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணிக்கக்கூடியது அவங்க பிரதர் தானா. ஓகே, அவர் வந்து ஒரு தம்பியாக மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இவங்க கூட இருந்து இவங்களோட கஷ்ட காலங்கள்லையும் சரி, இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே இவங்க வந்து ஷேர் பண்ணி, இல்லை அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே நடக்கிறது தான், இதெல்லாம் இதுக்காக நம்ம பயந்தால் நம்ம கெரியரை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் தான். அது மட்டும் இல்லை, அப்பப்போ கஷ்டம் வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு தான் இவங்க ஓவர் கம் பண்ணி வெளில வராங்களாம். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நடிகை அந்தஸ்தில் இருக்காங்க, ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் வச்சு நான் வந்து ஏழைப்பட்ட மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருமே கை கொடுக்காதவங்களுக்கு வந்து நான் குரல் கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த மாதிரியான பெண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சமூக நீதி குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுவே எனக்கு எதிர்மறையாக மாறுது. பரவாயில்ல, இருந்தாலும் நான் என்னோட கருத்துக்களை தொடர்ந்து தைரியமாக முன்வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களில் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, இப்படி யாராவது மிரட்டினாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு.
நடிகை பார்வதி திருவோத்து இவ்வளோ தைரியமாக பேசினாலும் கூட இதில் எந்த விஷயம் கவனிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நடிகைக்கு இந்த மாதிரி கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை மிரட்டல் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம்தான் வந்து சமூக வலைதளங்களில் எல்லாராலும் பேசப்பட்டு வருது. அந்த நபர் யாராக இருக்கும், எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க கமெண்ட்டில் கொளுத்தி போட்டாங்கன்னா போக போக சர்ச்சையாக வெடிக்கும். அது நம்ம காதுக்கு வரும்போது நாம் மக்கள்கிட்ட சொல்லுவோம். சரியா? ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.